இந்திய சாம்ராஜ்யங்களில் வேறு எந்த ராஜ்யத்திற்கும் இல்லாத நெடும் வரலாறு பாண்டியர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கினர் என வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுதான் இந்த செயல். ஆம், இன்று நவீன தொழில்நுட்பங்கள் இருந்தும் இந்தியாவில் நதிநீர் இணைப்பை செயல்படுத்த மத்திய அரசு தடுமாறும் நிலையில் 1100 ஆண்டுகளுக்கு முன்னரே நதிநீர் இணைப்பை செயல்படுத்தி பஞ்சத்தை ஒழித்து நாட்டை செழிப்படைய செய்துள்ளனர் பாண்டியர்கள். பழையாறு பரளையாற்றினை விட சிறியதாகும். கோடை காலங்களில் பழையாற்றில் நீர்வரத்து குறைந்து போகும் நிலை உண்டாகி நாஞ்சில் நாட்டு மக்கள் பஞ்சத்தில் அடிபட்டு போயினர். இதே சமயத்தில் பரளையாறு வற்றாத நதியாக வருடம் முழுக்க ஓடி நதிநீர் கடலில் கலந்து வீணாகி கொண்டிருந்தது. நாஞ்சில் நாட்டு மக்கள் பழையாறு பஞ்சம் மற்றும் பரளையாற்று நீர் வீணாவதை பாண்டிய மன்னனான 2ஆம் ராஜசிம்மனிடம் கூறி இந்த இரு ஆறுகளை இணைத்தால் நாஞ்சில் நாட்டில் பஞ்சம் தீரும் என கோரிக்கை வைத்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்ற பாண்டிய மன்னன் பழையாற்றுக்கு நடுவே 20 அடி உயரத்தில் அணை கட்டினார். மேலும் பெரும் பாறைகளை குடைந்து 2 மைல் தூரத்திற்கு கால்வாயும் அமைக்கப்பட்டது. இதனால் பரளையாற்று நீர் பழையாற்றுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த 2 நதிநீர் இணைப்பிற்கு பிறகுதான் நாஞ்சில் நாடு செழிக்க துவங்கியது. விவசாயம் மேலோங்கியது மற்றும் மக்கள் நல்வாழ்வு பெற்றனர். மேலும் இது பற்றிய குறிப்புகள் திருவிதாங்கூர் ஆவணங்களில் இருக்கின்றன. இந்த திட்டத்தை பற்றி அறிந்து ஆங்கிலேயர்களே பாண்டிய மன்னனை பாராட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பின் வந்த பாண்டிய மன்னர்கள் பழையாற்றில் 13 தடுப்பணைகள் கட்டினர். இந்த தடுப்பணைகள் பெரும் பாறைகள் கொண்டு இணைக்கப்பட்டு இணைப்பு பகுதியில் ஈயத்தை ஊற்றி வலிமைப்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 1100 வருடங்களுக்கு முன்னர் இப்படி ஒரு நதிநீர் இணைப்பு சம்பவம் நடந்துள்ளது ஆச்சரியத்தை வரவைக்கிறது. மேலும் இப்போது சிறந்த தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும் கூட தற்போதைய மத்திய மாநில அரசுகள் நதிநீர் இணைப்பை கிடப்பில் போட்டு வைத்துள்ளது வருத்தத்தை வரவைக்கிறது. ஏறத்தாழ 1100 வருடங்களுக்கு முன்னர் 9ஆம் நூற்றாண்டிலேயே நதிநீர் இணைப்பை செயல்படுத்தியுள்ளனர் பாண்டியர்கள். இதுதான் இந்தியாவிலேயே நடந்த முதல் நதிநீர் இணைப்பாக இருக்கக்கூடும் என்கிறார்கள் நீர் மேலாண்மை நிபுணர்கள். இந்த நதிநீர் இணைப்பு ஏன் நடந்தது, எதற்காக செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கும் காரணங்கள் இருக்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கில் உருவாகிறது பரளையாறு. இதன் மற்றொரு பகுதியில் இருந்து உருவாகிறது பழையாறு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.